நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் 3 மணி 1 நிமிடம். நேயர்களின் உடல்நலம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே சபா. எண்புதோல் போர்த்திய உடம்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது எலும்பு மேல தோல் போர்த்தி இருந்தாலும் கூட அதை உடலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எலும்பு என்பது இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு மனித உடலாக எடுத்துக்கொள்ளப்படாது இல்லையா? நம்ம உடலுக்கு வடிவம் என்பதை தருவது இந்த எலும்பு மண்டலம் தான். நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அந்த தசைகள்லாம் ஸ்ட்ராங்காக வச்சிருந்தா கூட ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா அந்த பகுதியை நகர்த்தக்கூட முடியாது. இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எலும்பு முறிவும் அதனால் ஏற்படும் சிக்கல்களும் குறித்து விளக்கமளிக்க இருக்கார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எலும்பியல் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள். வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம். இன்னைக்கு எலும்பு முறிவு அதாவது பற்றி பார்க்கலாம். ஓகே. பொதுவாக இதயத்தை பத்திரமா பார்த்துக்கணும், நுரையீரலை பத்திரமா பார்த்துக்கணும், மூளையை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது எலும்புகளுக்கு நாம் பெரிதாக கேர் பண்ணுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எலும்பியல் துறை மருத்துவர் என்ற முறையில் எலும்புகள் எந்த அளவு முக்கியமானது, நம்ம உடலில் அதோட பங்குகள்லாம் என்ன? எலும்பியல் துறையில் டெய்லி நாங்கள் ஓபிடியில் நான் பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப அந்தளவுக்கு உடன்பாடு இருக்கிறதே இல்லை. நம்மளோட கலாச்சாரத்தில் டெய்லி உடற்பயிற்சி வீட்டு வேலை பார்க்கறது தான் எல்லாரும் உடற்பயிற்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ரொட்டீனான ஒர்க்கை தவிர உடற்பயிற்சின்றது தனியாக கிடையாது. நம்ம போயிட்டு வயல்வெளியில் வேலை பார்க்குறது அது வேறு. பட் ஆனால் வயல்வெளியில் வேலை பார்க்காதவங்க எல்லாருமே உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். உடற்பயிற்சின்றது பண்ண தான் நம்மளுக்கு எலும்பில் சத்து அதிகமாக இருக்குமே தவிர உடற்பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எலும்பு ஆட்டோமேட்டிக்காக 30 வயசில் தான் உங்களோட எலும்போட டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. உங்களோட ஒரு எலும்பின் தன்மையை பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் போன் டென்சிட்டி 30 வயசில் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 30 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் அந்த ஃபாஸ்ட்டாக போன் அப்சார்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ண முடியும் நீங்கள். ஸோ 30 வயசுக்கு மேலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா எலும்பு நல்லா வளரப்போகிறது கிடையாது. ஆல்ரெடி எலும்பு நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நல்ல எலும்பு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இனிமேட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா எலும்பு இதோட வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர ஆல்ரெடி வீக் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இப்போது நம்ம உடலில் மற்ற பகுதிகளில் இருக்கிற மாதிரி எலும்பு மண்டலமும் ஒரு முக்கியமான பகுதி இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு முக்கியமானது, அதோட வேலை என்ன? இது எலும்பு மண்டலம்னு சாதாரணமாக விட்டுறலாமா? ஓகே, எலும்பு தானே, அது உடஞ்சிருந்தா கூட சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை கவனிக்க ஆபத்து இருக்காது. பட் ஆனால் உயிர்ன்றது நீங்கள் எப்படின்னு சொல்கிறீங்க, படுத்த படிக்கையாக இருக்கிறது ஒருத்தர் உயிரோடு இருக்கலாம். பட் ஆனால் அது வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டிய நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு பயன்புள்ளதாக இருக்கும். தினசரி வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எலும்புகள் நன்றாக இருந்தே ஆக வேண்டும். நீங்கள் அது என்ன ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஆனால் அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலும்புகள் கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம எலும்பு முறிவுகளை பற்றி பார்க்கறது முன்னாடி, இப்போது ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுருது, எமர்ஜென்சியாக அந்த ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்றது நம்ம என்ன செய்யலாம்? உடனே டக்குன்னு செய்யணும்னா இது பண்ணணும், அவர் எந்த மாதிரி நம்ம அணுகலாம்? அது எந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்குன்றது பண்ணுறான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்பைன் அடிபட்டுருச்சு, முதுகு தண்டத்தில் அடிபட்டுருச்சுன்னா அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம எழுந்து நான் அக்களை பிடிச்சி தூக்கி நான் உட்கார வச்சு தண்ணியை மூஞ்சில் தெளித்து நான் தெளிய வைக்கிறேன் அப்படி இப்படின்னு பண்ணக்கூடாது. முதுகுல எலும்பில் அடிபட்டுருச்சுன்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அசைக்காமல் அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புறதா நம்மளோட செயலாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று மற்ற கை கால் எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஸ்கேலோ இல்லை ஏதாச்சும் கட்டையோ இருந்துச்சுன்னா அது கூட ஸ்ப்ளிண்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ளிண்ட் அது கூட வச்சு கட்டி நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் அந்த பகுதி அசையாமல் இருக்குது. அதுதான் முதல்ல நம்ம பண்ணக்கூடிய பெரிய விஷயம். கட்டை இல்லை பெரிய ஒரு மரத்தின் குச்சி அது மாதிரி, அப்புறமா இல்லை ஸ்கேல் இல்லை பெரிய பலகை அந்த மாதிரி ஏதாவது பலகை வச்சு நல்லா கட்டிட்டு ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் கட்டக்கூடாது, அடிக்கட்டாக கட்டணும். ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் அதை ஒரு வேஷ்டி துணியோ இல்லை கிழிஞ்ச துணியோ வச்சோ கட்டிட்டு
கட்டிடணும் அந்த கட்டிட்டு அப்புறம் நீங்கள் ஆம்புலன்ஸில் ஏறி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ எலும்புகள் அப்படின்னதுமே வந்து நமக்கு நினைவுக்கு வருவது பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் சத்துக்கள் அப்படின்றது தான் வந்து ஜென்ரலாகவே சொல்கிற விஷயம் எலும்புகளில். ஸோ வந்து கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணுமா, இல்லை வந்து கால்சியம் தவிர இந்த சத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியம், கால்சியம் மட்டுமே வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பத்தாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? உடம்புல வந்து எலும்பின் வளர்ச்சிக்கு வந்து இல்லை எலும்பின் தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்காக இல்லை எலும்போட சத்துக்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. ஒன்று கால்சியம், இன்னொன்று ஃபாஸ்ஃபேட், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம், அதுக்கப்புறம் வந்து வைட்டமின் டி இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ வைட்டமின் டிக்கு வந்து சூரிய ஒளி காலையில் அப்புறம் மத்தியானம் இல்லை ஈவினிங்கில் வந்து 1 hour நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது வந்து கால்சியம் சத்து நிறைந்த உணவுன்னு கேட்டிங்கன்னா பால், தயிர், மோரோட தயிர், அப்புறம் வெண்ணெய், பட்டர், கீ, அப்புறம் சீஸ், யோகர்ட், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிப்போம், நான் டீ குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி காஃபி குடிக்கிறேன், எனக்கு பால் உள்ளே போகுது, என் உடம்பு நல்லா, அப்படி கிடையாது. டீ காஃபியில் இருக்கிற தியோஃபிலின், கேஃபீன் எல்லாமே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து கால்சியம் வந்து பைண்ட் பண்ணிடும். அப்புறம் அப்சார்ப்ஷன், குடல்லேருந்து அப்சார்ப்ஷன் இருக்காது. ஸோ கண்டிப்பாக காஃபி டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தயிர், சீஸ், யோகர்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ வந்து எவ்வளோ வந்து டீ காஃபி குடித்தாலும் வந்து அந்த சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்க போகிறது, கால்சியம் உள்ளே போகாது. டீ காஃபி சாப்பிட்றதுனால கால்சியம் குறைபாடு நிவர்த்தி ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கவங்களுக்கு நம்மள மாதிரி நார்மலாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து எலும்புகள் வந்து டக்குன்னு உடஞ்சிடாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டாங்க, ஜஸ்ட்டு போய் இடித்து கீழே வந்தால் உடனே வந்து எனக்கு எலும்பு உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதாவது சின்ன வயசில் சிலருக்கு இருக்குது, சில பேருக்கு வந்து வயசானதுக்கு அப்புறமும் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கா? சின்ன வயசில் வருது அப்படின்னா இதுக்கு இது வந்து நீங்கள் ரெண்டு கரெக்டாக கேட்டிருக்கீங்க, ஸ்மார்ட்டாக ரெண்டு விதமாக கேட்டிருக்கீங்க. சிறு வயது அப்புறம் வயதானவங்க. சின்ன வயசில் வந்து ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா, அப்புறம் ஏகாண்ட்ரோப்ளேசியா, இந்த மாதிரி மரபியல் எலும்பு நோய்கள் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும் போதே கர்ப்பப்பையில் இருக்கும்போதே அவங்களுக்கு தொடை எலும்போ கை எலும்போ உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறக்கிற போது சில சமயம் எலும்புகள் முறிவு ஏற்படலாம். இந்த மாதிரி மரபியல் எலும்பு நோய் இருக்கும்போது அவங்களுக்கு தன்மை எலும்பின் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும். அதே மாதிரி வயசாக எப்படி பார்த்தீங்கன்னா சில நோய்கள் இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னுவாங்க, அந்த எலும்பின் குறைபாடு, அது தேய்மானம்ன்றது வந்து ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது வந்து எலும்போட உள்ள கால்சியமோட கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கிறது. ஆஸ்டியோபீனியான்றோம், அதுவும் கால்சியமோட குறைபாடு. ஆஸ்டியோமலேசியான்னும், ஸோ இது வந்து அதில் கால்சியம் டெபாசிஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வகையாக வந்து எலும்பில் வந்து கால்சியம் குறைபாடு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா எலும்பு வந்து வெறும் கால்சியம் மட்டும் கிடையாது, அதில் புரதமும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. ஆஸ்டியோமலேசியா, அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் போன் டிசீசஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி டிசீசஸ், அப்புறம் ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நிறைய ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இல்லை நிறைய மது அருந்துறாங்க, அவங்களோட போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து அவங்க வந்து ரிஸ்க் அதிகம், அவங்களுக்கு இதே மாதிரி எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு ரிஸ்க் அதிகம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து எலும்புலாம் வந்து ரொம்ப அப்படி பேப்பர் தின்னாக இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கும், அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கிறவங்களுக்கு வயசான காலத்தில் அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி எலும்போட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எலும்பு வந்து லோ இம்பேக்ட். வீட்டில் வந்து நீங்கள் இமேஜினே பண்ண மாட்டீங்க, சும்மா ஒரு பாய் தடுக்கியோ இல்லை வெட் ஃப்ளோரில் வலிக்கியோ, தண்ணியில் விழுறது, அப்புறமா நைட்டில் வந்து பெட்லேருந்து கீழே விழுறது, இதெல்லாம் வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு வந்து எலும்புலாம் முறிவு ஏற்படும். ஸோ வந்து இப்போது இந்த அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸில் இந்த மாதிரி வந்து எலும்புகள் வீக்காக இருக்கும்ன்றீங்கல்ல, ஸோ வந்து டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்பவுமே வந்து வருமா? நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டுறீங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து லாங் டேர்மாக ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணாமல் எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகாது, இல்லை வீக் ஆகாமல் இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலும்பு வீக் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. எலும்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. யூஸ் பண்ணுறது எப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவோம்.
நம்ம அதெல்லாம் வந்து யாரும் பெருசாக பண்ண முடியாது, பண்ணுறதும் இல்லை, பண்ணுறதுக்கு யோசிக்கிறதும் கிடையாது. டைமும் வந்து சில பேருக்கு வந்து டெய்லி காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேற வேலை இருக்கும், அதை தாண்டி இதை யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்றது கிடையாது. ஆனால் வந்து எலும்பு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணிடணும். ஓகே சார். நேரம் 3:16 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எலும்பு முறிவும் அதனால் ஏற்படும் சிக்கல்களும் குறித்து வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எலும்பியல் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள். ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம உடலில் வந்து பெரிய எலும்புகள் உடைந்தால் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க, மிக நீளமான எலும்புன்னு சொல்லப்படுற இந்த தொடை எலும்பு போன்ற எலும்புகள் உடைந்தால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இப்போது வந்து உடையிறதால வெறும் வலி மட்டும்தான் இருக்குமா, அதுக்கப்புறம் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குமா? ஃபஸ்ட்டு ஃபீமர், நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தொடை எலும்பு ஃபீமர் போன் உடையிறது வந்து ஒருத்தருக்கு வந்து ரத்தப்போக்கு வந்து 1.5 to 2 liters ஆஃப் பிளட் லாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்தே ஆகணும். கண்டிப்பாக அவங்க வந்து காரணத்தை கொண்டும் அது வந்து ஃபீமர் வந்து டிலே பண்ணக்கூடாது. மேல் பகுதியோ கீழ்ப்பகுதியோ நடுப்பகுதியோ தொடையின் நடுப்பகுதியோ எங்கே உடஞ்சாலுமே அவங்க வந்து சிகிச்சைக்கு பெறணும். ஒன்று. ரெண்டாவது வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 25லேருந்து 40-50 வயசு இருக்கும், அவங்களுக்கு எலும்பு மஜ்ஜையில் ஒன்று இருக்குது, எலும்பு தொடை எலும்பு உடஞ்சி அந்த எலும்பு மஜ்ஜை ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அந்த அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல், சுயநினைவு கம்மியாகிறது, ஸோ அது ஃபேட் எம்பாலிசம் சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ எலும்பு உடையிறதோட எலும்பு கூட சேர்த்து அது பக்கத்தில் இருக்கிற நரம்பு, ரத்த நாளங்கள் அதுவும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ ரத்த போக்கு கம்மியாயிடுச்சுன்னா, காலுக்கு போகிற ரத்தம் கம்மியாயிடுச்சுன்னா கால் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து காலை வந்து காப்பாற்ற முடியாமல் போகிற நிலைமை போகிறோம் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து டைம்லி ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு அந்த தொடை எலும்பு உடைந்தது அப்படின்னா உடனே வந்து மருத்துவமனைக்கு போயே ஆகணும். கண்டிப்பாக தொடை எலும்பு உடையிறது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு. இப்போ எலும்பு முறிவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ன மாதிரி வகைப்படுத்துகிறாங்க, என்னென்ன வகையெல்லாம் இருக்குது எலும்பு முறிவில்? எலும்பு வந்து யூஸ்வலாக முறியறதுக்கு நிறைய வகையாக நீங்கள் வந்து வேறு மாதிரி வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து எப்படி உடையிறது, டைப்பாக உடையுது, ஸ்பைரல் ஃப்ராக்சர், ஒப்ளிக் ஃப்ராக்சர், டிரான்சஸ் ஃப்ராக்சர்னு சொல்லலாம். இல்லை அது மேலே இருக்கிற தோல் பகுதி வந்து எப்படி இருக்குது, தசைப்பகுதி எப்படி இருக்குன்னு வச்சு, இப்போ எலும்பு உடஞ்சுன்னா அது வந்து தோலும் அது மேலே இருக்கிறது கிழிஞ்சு வெளியில தெரிகிற மாதிரி இருந்தால் அது பேர் ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அதில் நிறைய காம்ப்ளிகேஷன், இன்ஃபெக்ஷன், அப்புறம் எலும்பு கூடாமல் போகிறது, அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த எலும்புலாம் வந்து அதோட உயிர் கம்மியாக உயிரோட்டம் போயிடுச்சு, ரத்த ஓட்டம் போயிடுச்சுன்னா அந்த எலும்புல எடுத்துகிட்டு பெரிய கேப் மாதிரி ஆகிடும். ஸோ காலை எடுக்கிறதுக்கான கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, க்ரஷ் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் க்ளோஸ் ஃப்ராக்சர்ஸ் வந்து தோல்லாம் நல்லா நார்மலாக இருக்கும், ஆனால் உள்ள எலும்பு மட்டும் உடஞ்சிருக்கும். இது வந்து ஓரளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இதில் கம்மி. பட் ஆனால் நீங்கள் அதுலேயும் வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ், நர்வ்ஸ்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஃபீமர் போன் ஃப்ராக்சரில் வந்து நமக்கு இந்த பிளட் லாஸ் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாமல் நடக்கும். ஆமாம், நமக்கே தெரியாது. பட் வந்து வெளியில் நம்ம பார்க்குறப்ப வெளியில் உடஞ்சி வெளியில் தெரிகிறப்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் உள்ளே உடஞ்சி இருந்தாலுமே அது வந்து சீரியஸாக தான். எஸ். இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஓப்பன் ஃப்ராக்சர், அதாவது வந்து எலும்பு உடைந்து வெளியே தெரியுது, அவரை வந்து நம்ம எப்படி வந்து அணுகலாம் அந்த பேஷண்ட்டை? அந்த முடிஞ்ச அளவுக்கு முதல்ல வந்து இப்போ தொடையில் எலும்பு உடையுது, அந்த இடத்துல ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து துணி கட்டி அந்த ரத்தப்போக்கை கம்மி பண்ணணும். அப்புறம் கட்டையோ இல்லை பெரிய பலகையோ வச்சு காலை ஸ்ப்ளின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவசர சிகிச்சைக்கு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ எவ்வளோ நேரத்தில் முடியுமோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது நல்லது. அந்த ஆம்புலன்ஸில் வந்து அவங்க லைன் போட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து மற்ற அடி ஏதாச்சும் பட்டிருக்கான்னு முதல்ல எப்பவுமே பார்க்கணும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து இது டிஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க ட்ராமா கேரில். எங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உடம்புல வந்து வேறு எங்கேயும் மேஜர் ஃப்ராக்சர், மேஜர் இடுப்பெலும்பு, முதுகெலும்புலலாம் உடஞ்சிருக்கும். ஆனால் இங்கே சுண்டு விரலில் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் சுண்டு விரலில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், ரத்தம் எந்த பகுதியில் வருதோ அதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மற்ற பகுதியை விட்டுருவாங்க. ஸோ இது டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல்
ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எலும்பு முறிவுல வந்து பேராமெடிக்கல் டீமோட அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து உள்ளே வந்து இறங்கினோடனே ஸ்பைன் போர்டு எடுத்துகிட்டு வந்து பேஷண்ட்டை ஸ்பைன் போர்டில் வச்சு எல்லா பார்ட் ஆஃப் த பாடியும் இம்மோபிலைஸ் பண்ணி, கையில் வந்து ஃப்ராக்சர் இருக்குன்னா கைக்கு தனியாக ஒரு ரிமூவபிள் ஸ்ப்ளிண்ட் மாதிரி வைப்பாங்க, காலுக்கு தனியாக ரிமூவபிள் ஸ்ப்ளிண்ட் மாதிரி வைப்பாங்க. அப்புறமா சர்விக்கல் ஸ்பைன் கழுத்தெலும்பு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு காலர் மாதிரி போடுவாங்க. ஸோ இது எல்லாமே போடணும். இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேராமெடிக்கல் ப்ரீ மெடிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல வருது, ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடக்குறாருனாக்கா ஒரு அடிப்பட்ட இடத்தையும் பார்க்காம மொத்தமா வந்து அவர் வந்து மொத்தமா கேர் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த சமயத்தில் அவங்களுக்கு எதுலாம் அடிபட்டுருக்குன்ட்டு, முதுகுல இருக்கிற எலும்பு. ஏன்னா அவங்க அடிபட்ட போது அவங்க கை கால் அசைச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறன்னு பேரில் அவங்கள வந்து இப்படி திருப்பி அப்படி திருப்பி உருட்டி பிரட்டி அப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்பைன் வந்து அசைவு கொடுத்து அது வந்து மோசமான நிலைக்கும் போகலாம். மோசமான நிலைக்கு போயிட்டு கை கால் வராமல் கூட போகலாம். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் போன பிறகு சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கால் வரல, கை வரல. ஏன்னா வந்து போகிற வழியில் வந்து இந்த அசைவு ஏற்படுறதுனால எலும்பு வந்து தண்டுவடத்தில் பட்டு அந்த பவர் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இது தண்டுவட நரம்பு வந்து பாதிக்கப்பட்டு இதான் பிரைமரி இன்ஜுரின்றது வந்து நம்ம அடிப்படும் போது ஏற்படுற இன்ஜுரி ஸ்பைனில். செகண்டரி இன்ஜுரின்றது நம்ம இந்த ஹேண்டில் பண்ணுறதில்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து இப்போது நார்மலாக எலும்பு முறிவு அப்படின்னாக்கா வந்து நம்ம மேஜராக பார்க்குறது கை முறிஞ்சிருச்சு, கால் முறிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். ஒருவேளை வந்து நம்ம நெஞ்சு எலும்புகள் வந்து நிறைய இருக்குது. சப்போஸ் வந்து நெஞ்சு எலும்புகள் உடையுமா? அப்படி உடைஞ்சது அப்படின்னாக்கா எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? எஸ், நல்ல வேலிடான கொஸ்டின். ட்ராமான்றது வந்து ஃப்ராக்சர்ன்றது வந்து ரீஜன் வைஸ் எல்லா ரீஜன்லேயும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிலையும் அதை அஃபெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக செஸ்ட்லேயும் அஃபெக்ட் பண்ணணும். செஸ்ட்டில் அஃபெக்ட் பண்ணால் ரிப்ஸில் அஃபெக்ட் பண்ணால் ரிப்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாது. கீழே வந்து அது கீழே லங்ஸ் இருக்குது, லங்ஸ்க்குள்ளே சுற்றி ப்ளூராக இருக்குது. லங்ஸ் நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம், நுரையீரலில் ரத்த கட்டலாம், நுரையீரலை சுற்றி காற்று உள்ளே போயிடும். ஸோ நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நுரையீரலை சுற்றி ரத்த கட்டிக்கலாம். ஸோ அது ஹீமோதொராக்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டேஞ்சரஸான கிரிட்டிக்கலான இன்ஜுரிஸ். இதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டாக தே நீட் டு கோ இன் டு தி எமர்ஜென்சி கண்டிப்பாக போய் ஆகணும், அவசர சிகிச்சை. ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், மூச்சு விடலைன்னா கஷ்டமாயிடும் உடம்பு. இப்போது அதுக்கு வந்து சிகிச்சைகள் இருக்கா? இந்த கட்டு போடுறது, இந்த அறுவை சிகிச்சை மாதிரி அதுக்கு இருக்கா? இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த முதல்ல உள்ளே இருக்கிற ரத்தக்கட்டோ இல்லை காற்று உள்ளே போய் நுரையீரல் சுற்றி இருக்கோ அதை முதல்ல வெளில எடுக்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்யணும். நுரையீரலை சுற்றி ரத்தம் இருந்துச்சுன்னா அதுதான் எமர்ஜென்சி கேர். டியூப் போடுவோம், செஸ்ட்டுக்குள்ளே டியூப் போட்டு ரத்தத்தை வெளில எடுத்துட்ட பிறகு நிறைய இடத்துல ரிப்ஸ்லாம் ஃப்ராக்சர் இருக்குன்னா இப்போல்லாம் ரிப்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிளேட் வச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து வென்டிலேட்டரோட தேவை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நவீன அறுவை சிகிச்சை மூலமாக பிளேட் மூலமாக நீங்கள் ரிப் ஃப்ராக்சரை சரி பண்ணலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று எலும்பு முறிவும் அதனால் ஏற்படும் சிக்கல்களும் பற்றி நம்மக்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எலும்பியல் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது மருத்துவர்களே வந்து அபாயகரமான ஒரு முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து மற்றும் முதுகெலும்பு முறிஞ்சிடுச்சு, உடஞ்சிடுச்சு அப்படின்னா என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும்? ஒருவேளை ஒருவருக்கு வந்து இந்த மாதிரியான எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? எமர்ஜென்சியாக ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர், பேராமெடிக்கல் ஆர் ப்ரீ மெடிக்கல் கேர். பேஷண்ட்டை வந்து ஸ்பைன் போர்டில் இம்மோபிலைஸ் பண்ணணும். ஸ்பைன் போர்டில் மீன்ஸ் ஒரு பெரிய பலகை, வண்டிலாம் ஏற்றுவோம் மேலே. அந்த இப்போலாம் கூட வீட்டிலலாம் படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டில் வண்டி ஏற்றி உள்ளே விடுறதுக்கு ஒரு பெரிய பலகை வச்சு, ஓகே, அந்த மாதிரி ஒரு பலகையில் வச்சு ஒரு கட்டு போட்டு கொண்டு வரதா இருக்கிறதே சேஃபஸ்ட் வே. ஏன்னா வந்து வண்டி வந்து குலுங்கிட்டே வரும்போதோ இல்லை பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வரும்போதோ கண்டிப்பாக இருக்கிற அசைவில் திருப்பி அந்த ஃப்ராக்சர் அசைஞ்சதுன்னா திருப்பி தண்டுவன பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து காரில் வந்து உட்கார வச்சோ இல்லை பின்னாடி டெம்போ, அதாவது நம்ம இஷ்டப்படி வந்து அதை கூட்டிட்டு வரக்கூடாது. இதுக்குன்னு ஒரு இப்படிதான் அசைவு இல்லாத ஒரே பொசிஷனில் படுக்க போட்டு கூட்டிகிட்டு வரணும். கழுத்தும் ஆடக்கூடாது, ட்ரங்க் ஆடக்கூடாது, அவங்களோட இடுப்பெலும்பும் ஆடக்கூடாது, எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சப்போஸ் வந்து இப்போது வந்து அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுன்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கும்? பாதிப்பு ஒன்று வந்து அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காது, கை கால் உணர்ச்சி இருக்காது. அப்புறம்
எங்கே அடிபட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று மார்பகங்கள்லேருந்தோ இல்லை வயிறு தொப்புள் பகுதியிலேருந்தோ அவங்களுக்கு, இல்லை கால் பகுதியில் வந்து உணர்ச்சி இருக்காது. அப்புறமா வந்து கால் வேலை செய்யாது. அப்புறம் வந்து அவங்களோட ஒன் டாய்லெட் இல்லை 2 டாய்லெட் போகிற அந்த சென்சேஷனும் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் சிறுநீர் கழிப்பது இதில் வந்து சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இது வந்துருச்சு, வந்து சரி பண்ணிட முடியுமா? அது வந்து ஒரு பெரிய ஒரு கொஷினபிள் என்டிட்டி தான். அது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்தாலும் அது ஸ்பைனல் கார்டோட ஸ்டேட்டஸ், அந்த தண்டோடத்தோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது இருக்கிறதா, அது எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐலாம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதோட ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குது, தண்டோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரீகெயின் பண்ண முடியாது. கேஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, ரீகெயின் ஆகிருக்குன்றது. ஆனால் பெரும்பாலான சமயம் வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும், ரொம்ப நாள் ஆகும், வருடங்கள் ஆகலாம். ஆமாம். அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி ஏதாவது ஃபிசியோதெரப்பி அவங்க ரீஹாபிலிட்டேஷன்லாம் பண்ணணும். சில சமயம் அவங்களால சில சமயம் தண்டோடம் இன்டாக்டாக இருக்குது, அது கிளியாகாமல் இன்டாக்டாக இருக்குன்னா சில சமயம் டைம் எடுக்கும். 2 இயர்ஸ் 1 இயர் வரைக்கும் அவங்களுக்கு அந்த திருப்பி அந்த ஃபங்க்ஷன்லாம் வரணும். ஃபுல்லாக வருமா, ரெக்கவர் ஆகுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, இப்போ ஒரு காலர் லைனில் வராங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வில்லியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டர் கிட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கேட்கலாம். வணக்கம் டாக்டர். குட் ஈவினிங். வணக்கம்மா. காலில் மனைவிக்கு சார் அந்த சிலந்தி வலை மாதிரி செஞ்சுட்டு அப்படியே ரவுண்டாக இருக்குது சார். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது உள்ள இருக்கிற பார்ட்ஸ்லாம் ஏதாவது பாதிக்கும் படுமா சார்? ஏதாவது சிலந்தி வலையா? சிலந்தி வலை மாதிரி இருக்கு சார். சிலந்தி வலை மாதிரி இருக்கு சார். அந்த நரம்பு சுருக்கிருக்கு. அவர் சொல்றது வந்து ஸ்பைடர் வெயின் சொல்லுவாங்க. அது வந்து வேரிகோஸ் வெயினோட ஒரு ப்ராப்ளம். அது வந்து சர்ஜரி டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஓகே, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு பிரச்சனை கிடையாது, ரத்த நாளங்கள் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ வந்து நீங்கள் எலும்பு சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சரி சார். அதான் சார் இதை பற்றி சரி சொல்லுவாங்க, எல்லாம் காமனாக தான் இருக்கும்னு நினச்சி. ரத்த நாளம் வந்து அது வந்து சில சமயம் வந்து உடம்புல இருக்கிற ரத்த நாளம்ல வந்து வால் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து ரத்தம் வந்து வெளிப்பக்கமாக தோல் பக்கமாக வரும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து கால் வலி வரும், இல்லை சில சமயம் ரொம்ப நேரம் நடந்தால் கால் வீக்கமாகும். இதுக்கு வந்து தனியாக வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு தனியாக மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கால் எலும்புக்கு பாதிப்பு உண்டாகும் சார்? இல்லை, இது எலும்புக்கெல்லாம் இது பாதிப்பு உண்டாக்காது. எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நீங்கள் வந்து சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு காமிச்சிங்கன்னா அவங்க பார்ப்பாங்க சார். நன்றி சார். நன்றி. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போது அந்த கை விரல்கள், அந்த கால் விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயத்தில் நம்ம வந்து முறிவு ஏற்பட்டிருக்கலாம். நம்ம ஜென்ரலாக வந்து சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வீங்கியிருக்கா, ஓகே சுளுக்கு தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய சமயம் வந்து விட்டுறோம். ரொம்ப நாள் வந்து வலி குறையாமல் இருக்கிறப்ப தான் வந்து ஓகே இது வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். முன்கூட்டியே நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அடிபட்டுருது, எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக? நீங்கள் வந்து அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டிருக்கு, உங்களால் கை தூக்க முடியல, எதுவுமே ஒரு பொருளை தூக்க முடியல, இல்லை கையை ஊன முடியல, அப்புறமா வந்து அந்த வீக்கமும் வலியோ வந்து கம்மியாகாமல் அப்படியே இருக்குது, ஒரு 5 நாட்களோ 6 நாட்களோ இடைவிடாமல் வலி இருந்து கொண்டே இருக்குது. அதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இடைவிடாமல் வலி இருந்துகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கேர் கொடுத்தாகணும். கண்டிப்பாக வீக்கம் வத்தாமல் அதிகமாயிட்டே இருக்கிறது, அப்புறம் இந்த கை மூமெண்ட் திருப்பி நார்மலாக ஆகாமல் இருக்கு, மடக்க முடியாது, நீட்ட முடியாமல் இருக்கிறது. முன்னாடி வந்து ஃபுல்லாக மடக்கிட்டு இருந்தீங்க, நீட்ட முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து போக போக அது வந்து இந்த சுளுக்கு பிடிச்சதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் வந்து அசைக்க முடியாது. சுளுக்குன்றது வந்து லிகமெண்ட் வந்து கிழிஞ்சு போகிறது. ஓகே. ஃப்ராக்சர்ன்றது வந்து எலும்போடைய. பட் ஆனால் சுளுக்கில் வந்து உங்களுக்கு வந்து எலும்பு நல்லா இருக்கும், ஆனால் அது பெயின் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. ஃப்ராக்சர் வந்து எப்பவுமே நீங்கள் நகர்த்துனீங்கன்னா வலிக்குமே தவிர நகர்த்தாம வந்து வலி கம்மியாக இருக்கும். ஆனால் சுளுக்குன்றது வந்து நீங்கள் நகர்த்தாமல் இருக்கும் போதும் வலிக்கும்.
பெல்விக் போன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடுப்பு எலும்பு இருக்குங்க இல்லையா, இந்த இடுப்பு எலும்பு வந்து யூஸ்வலாக வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் எலும்பு, அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் வந்து முறிவுகள் ஏற்படுமா? அப்படி ஏற்படுதுன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? ஃப்யூச்சரில் இதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும்? ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து எலும்பியல் துறையில் வந்து ஒரு எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு உடையிறது தான் எமர்ஜென்சின்றது, ஒரு ரியல் எமர்ஜென்சி. ஏன்னா இடுப்பு எலும்பு உடஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ரத்தப்போக்கு வந்து 2-3 லிட்டர் ரத்தப்போக்கு வயிற்றுக்குள்ள ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு ஃப்ராக்சர். எப்படின்னா வந்து இது வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், மேலேருந்து கீழே விழுறது, இதெல்லாம் தான் மெயினான காஸ். மற்றபடி வயசானவங்களுக்கும் வந்து இடுப்பு எலும்பில் வந்து அடிபடலாம். அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ணாமலே கூட போன் வந்து வீக்காக இருக்கிறதுனால, ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோமலேஷியானால வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேறு விதமான எலும்பும் உடையிருந்து போகலாம். அவங்களுக்கு வந்து நடக்கிறதுல வலி ஏற்படலாம், கால் ஊனி நிற்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். கால் ஊனி நிற்க முடியாது. திரும்ப அது கூடிடுச்சுன்னா கூட அதோட விளைவுகள் வந்து இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அது முன்ன மாதிரி நம்மளால நடக்க முடியாது. எலும்பு இன்கேஸ் நீங்கள் லக்கில் அது வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கூடிடுச்சுனாலும் அவங்களுக்கு அந்த நடக்கிற கெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து மாற்றங்கள் இருக்கும், நடக்கிற முறையில் மாற்றம் இருக்கும். ஓகே சார். அடுத்தது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த முகத்துக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது கை கால்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, முகத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த முகம் மற்றும் தாடை எலும்புகளில் வந்து முறிவு இல்லது உடைஞ்சு போகுது அப்படின்னாக்கா அதோட விளைவு எப்படி இருக்கும்? அதை எப்படி வந்து சரி செய்யலாம்? முகம் வந்து சப்போஸ் உடஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா முகம் வந்து பழைய நிலைமைக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு தனி பிரிவு இருக்குது. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இவங்களோட ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக, அவங்க டென்டல் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து தே ஆர் ஹேவிங் ஓரோ மேக்ஸிலரி ஃபேஷியல் சர்ஜரின்ட்டு அவங்க இதே மாதிரி எலும்புக்கு பிளேட் போடுற மாதிரி முகத்துக்கும் பிளேட் போட்டு அவங்க வந்து இல்லை பல்லுலலாம் ஒயர் போட்டு they can correct it. அண்ட் அதுக்கெலாம் சிகிச்சை வந்துடுச்சு. நேரம் 3:43 56 நொடிகள். நேர்கள் வந்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எலும்பு முறிவும் அதனால் ஏற்படும் சிக்கல்களும் குறித்து வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எலும்பியல் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட முன்வைக்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஸோ வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த எலும்பு முறிவு அப்படின்றது ஏற்படுது. மேக்சிமமாக அவங்களுக்கு வந்து எந்த எலும்புகளில் வந்து முறிவுகள் ஏற்படுது, அதிகமாக வந்து என்ன பாதிப்புகள் இருக்கும், என்ன விளைவுகள்லாம் ஏற்படும், அதை வந்து எப்படி தவிர்க்கலாம்? வயசானவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஏற்படுற ஃப்ராக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இடுப்பெலும்புகள் சுற்றி தான். தொடையெலும்பின் மேல் பகுதி அப்புறம் இடுப்பெலும்பின் சுற்றி தான் வந்து அவங்களுக்கு அடிப்படும். நெக் ஃபீமர் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், இன்டர்டோகான்டிக் ஃப்ராக்சர்ஸ். அவங்களுக்கு யூஸ்வலாக ஆஸ்டியோபோரோசிஸ் தான் மெயின் காரணம். அப்புறம் இன்னொரு கை எலும்பில் வந்து மணிக்கட்டு பக்கத்தில் ரிஸ்ட்டு ஃப்ராக்சர், அவங்க கோலிஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், அதுவும் ஆஸ்டியோபோரோசிஸ்னால தான் வருது. இன்னொன்று வந்து தண்டுவடத்தில் வந்து அதே ஆஸ்டியோபோரோசிஸ்னால அவங்களுக்கு வெட்ஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ், அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ்னால உங்களுக்கு வந்து தண்டுவடத்தில் சுற்றி இருக்கிற எலும்பு வந்து அமுங்கி போகலாம். இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான வயசானவங்களுக்கு அதிகமாக வர ஃப்ராக்சர்ஸ். தோள்பட்டையிலையும் வந்து இதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ்னால கை பகுதியின் மேல் பகுதியில் வந்து அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படலாம். இதெல்லாம் வந்து கை சும்மா ஜஸ்ட்டு வலிக்கு விழும்போது கை ஊன்றும் போதோ இல்லை சும்மா கை அப்படியே கீழே விழுந்து லைட்டாக கை ஊனாலே உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணமாக இருக்குது. ஸோ வந்து இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ரெண்டாவது வந்து வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பாத்ரூமில் வந்து ஹேண்டில்ஸ்லாம் வைக்கிறது, அவங்க எழுந்துக்கும் போது இல்லை உட்காரும் போது அவங்களுக்கு அந்த பாத்ரூமில் சப்போர்ட் பண்ணுறது, லைட்டு இருக்கிறது, கைப்பிடி வைக்கிறது, நைட்டில் லைட் போட்டு வைக்கணும். பாத்ரூம் போகிற வழியில் வந்து லைட் இருக்கணும். ஏன்னா யூஸ்வலாக இருட்டில் வந்து தடுமாறி கீழே விழுந்து எலும்பு வரைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு தரையில் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக டைல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வழுவழுப்பு இல்லாமல் பார்த்துக்கணும், பாசி படியாமல் நல்லா கால் வந்து கிரிப்பாக இருக்கிற மாதிரி. டைல்ஸோட சாதா கட்டாந்தரையே கூட சில சமயம் கிரிப்பு நல்லாவே இருக்கும். ஓகே. அடுத்ததா இப்போ வந்து
எலும்பு முறியுது அப்படின்னாக்கா அதில் இப்போ சப்போஸ் எலும்பு கூடுது, சில சமயத்தில் வந்து எலும்புகள் வந்து கூடாமலே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் வந்து எலும்பு வந்து மாறி கூடிடுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்பட என்ன காரணம்? இது வந்து சிகிச்சையின் போது எலும்புன்றது வந்து உடம்புல இருக்கிற ஒரே ஒரு திசு. அது ஃபுல்லாக நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டாலோ ஸ்ட்ரோக் ஏற்பட்டாலோ ஹார்ட்டில் வந்து ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும், அப்புறம் மூளையில் ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும், தழும்பு ஃபார்ம் ஆகும். எந்த பகுதியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆறும்போது தழும்பு ஃபார்ம் ஆகும். ஆனால் எலும்பில் வந்து யூஸ்வலாக தழும்பே ஃபார்ம் ஆகாது. அந்த அளவுக்கு ஹீலிங் பொட்டன்ஷியல், அந்த அளவுக்கு அதுக்கு நல்லா வந்து ஈஸியாக கூடிடும், நார்மல் ரேஞ்சுக்கு போயிடும். நார்மலாக அந்த எலும்பு மாறுற அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அந்த கூடுற தன்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமல் மாவு மூலயமாவோ அவங்க வந்து எலும்பு பக்கத்தில் வச்சாலும் அந்த எலும்பு வந்து கூடுறது வந்து அதோட தன்மை தான். அது சிலர் வந்து ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறாங்க, இல்லை புகை பிடிக்கிறது, புகையில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் மது அதிகமாக இருந்துருது, வைட்டமின் குறைபாடு, அப்புறம் வந்து சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ரெஸ்ட் கொடுக்காம சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் பிளேட்டு போட்டு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அசைவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் வந்து அசைவு கொடுக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கு வந்து கூட முடியாமல் போயிடும். ஆமாம், கூட முடியாமல் போயிடுச்சுன்னா வந்து நீங்கள் அதனாலேயே வந்து எலும்பு கூடாமல் போகலாம். இப்போ எலும்பு வந்து மாறி கூடிடுதுன்றாங்கல்ல, அது எப்படி? அது வந்து சிகிச்சையின் போது வந்து எலும்பு வந்து பக்கத்தில் ஒழுங்காக உட்கார வைக்க முடியாமல் இருக்கிறது, இல்லை எலும்பு வந்து ரொம்ப அதிகமாக நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னா வந்து அது கோணலாக கூடுறதோ தவறுதலாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது வந்து ஆப்ரேஷன் மூலமாகவோ இல்லை மாவுக்கட்டில் வந்து இழுத்து உட்கார வைக்கும் போது அதுக்குன்ட்டு அந்த டெக்னிக்லாம் இருக்குது. அந்த டெக்னிக் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா வந்து சில சமயம் அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில சமயம் வந்து இந்த ஃப்ராக்சரை வந்து அப்படியே வந்து பார்க்காம விட்டுட்டாலும் அந்த மாதிரி ஆகிடும் இல்லை? அதுக்கு சிகிச்சை கொடுக்காமலே இருந்தாலும் அந்த மாதிரி கோணலாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும். இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த நாட்டுக்கட்டு, இந்த பச்சளைக்கட்டு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, இன்னுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்த எலும்பு முறிவு வந்து சரி செய்யுது, இதுக்கு வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை வந்து இதில் வந்து இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ தான் வந்து ஒரு கடைசி 70 வருஷமாக தான் நம்ம வந்து 80 வருஷமாக இல்லை ஒரு 100 வருஷமாக கூட வச்சுக்கோங்க, கடைசி 100 வருஷமாக தான் வந்து நம்ம பிளேட்டு போட்டு எலும்பெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துலேருந்து எலும்புகள் உடைந்து கொண்டு தான் இருந்திருக்குது, மக்கள் ரெஸ்ட் எடுத்து எலும்பு கூடிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் ஏன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதே ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி வைத்தியம் பண்ணுறது ரைட்டா சரியில்லைன்றது வந்து ஆர்கியூமெண்ட் வருது. இப்போது இதனால் வந்து பின் விளைவுகள் வருதுன்றது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி நாட்டுக்கட்டு போடுறது அப்படின்னா வந்து கையில் வந்து இருக்கிற ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டு சதையெல்லாம் அழுகி போய் அப்புறமா நீங்கள் மருத்துவர்கிட்ட வரத்துக்கு விட நீங்கள் முன்னாடியே வரலாம். கை கால்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகி எலும்புலாம் வந்து மூமெண்ட்லாம் போயிட்டு மூட்டுலலாம் மூமெண்ட் போயிட்டு நீங்கள் வெறும் எலும்பு கூட்டிகிட்டு வீட்டில் இருக்கிறதுக்கான யூஸே இல்லையே. ஒரு எலும்பு எதுக்கு நம்ம வச்சுருக்கோம்? எலும்பு தாண்டி மூட்டு இருக்குது. எலும்பு நல்லா இருந்துச்சுன்னா மூட்டுல மூமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது மூமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் எலும்பு மட்டும் கூடுறதுல ஒரு யூஸே இல்லை. அப்புறம் அதையும் தாண்டி உள்ளே வந்து இருக்கிற நரம்பு, ரத்த ஓட்டம், அப்புறம் ஸ்கின்லலாம் வந்து கொப்பளம் வந்திருந்து அதையெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கை மூமெண்ட்லாம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா ஸோ இந்த டேஞ்சர் சைன்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த டேஞ்சர் சைன்ஸ்லாம் தாண்டியும் நீங்கள் வந்து பச்சளைக்கட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கை காலுக்கான கேரண்டி இருக்காது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்க போகிறாரு, தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஹலோ சார், வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? நீங்க மருத்துவர்கிட்ட டைரக்டாவே கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்வி. ஒண்ணு, இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு பிசியோதெரபி அப்படிங்கறது சிறப்பா கொடுத்தோம்னா இந்த ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்படிங்கறதும் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வயதானவர்களுக்கு ரிட்டென்ஷன் ரேஷியோட இளையோருக்கு அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வயது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மாத்திரம் தானா, இல்லைன்னா அதையும் தாண்டி என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. 2வது, இந்த எலும்பு முறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த கீழே விடுறாங்க, திடீர்னு அடிப்படுது, ஃப்ராக்சர், அப்போ ஒரு மாதிரி உணர்வு அப்படிங்கறது ஏற்படும். அதாவது அந்த
மூட்டுக்கு இந்த மூட்டு பந்து அப்படிங்கறது சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப வந்து கையை கீழே தொங்க போட முடியாது, அது வாரத்துக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப திடீர்னு விழுந்துட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு முன்னாடி அவங்க கைகளை எப்படி பாதுகாத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அல்லது ஆபரேஷனுக்கு வரணும், இதை பத்தின ஒரு புரிதலையும் எனக்கு சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியல் ஆன்சர் கேட்கிறேன். ஓகே சார், நன்றி. அவங்க கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஷின் நான் முதல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். அடிப்பட்ட பிறகு கை வந்து ஆடிட்டு இருக்குது, அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது கை வந்து ஸ்பிளிண்டேஜ் தான் முக்கியம். ஒரு பலகையோ இல்லை ஒரு ஸ்கேலோ போட்டு டைட்டாக வச்சு கட்டி அதை அசையாமல் கொண்டு வர்றது தான் வந்து சேஃப் ஹாஸ்பிட்டலுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் கட்டக்கூடாது. ஸோ கைக்கான ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, கை உணர்ச்சி இருக்கா மட்டும் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நீங்கள் கையில் வந்து கை ஃபுல்லாக மடக்கி நீட்ட முடியுதா, விரல்கள்லாம் அசைய முடியுதா, அதெல்லாம் தான் நீங்கள் செக் பண்ணி வலி உணர்வுலாம் உணர முடியுதா, உங்களுக்கு உணர்ச்சி இருக்கான்றதை பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சேஃபஸ்ட் வே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டென்ஷன் ரேஷியோன்றது வந்து நான் கெஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு வயசானவங்களுக்கோ இல்லை ஒரு யங் பேஷண்ட் 2 பேரும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஃபிசியோதெரபி எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது, எஸ் ஃபர்கெட்ஃபுல், ஒரு எக்ஸசைஸ் ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து செஞ்சு திருப்பி அதை வந்து அவங்க ஞாபகப்படுத்தி செய்கிறதுன்றது வந்து வயசானவங்களுக்கு சில சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் நாங்கள் எப்போவுமே யூஸ்வலாக என்கரேஜ் பண்ணுவோம். ஒரு ஃபிசியோதெரப்பி கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவங்க ஒரு 10 எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க இல்லை 5 எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபோன் இருக்கும், உங்ககிட்ட கேமரா இருக்கும். இப்போலாம் நிறைய பேர்கிட்ட ஃபோன் கேமராலாம் இருக்குது. அந்த ஃபோனில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஃபிசியோதெரப்பி செஷன் முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு அதை அப்படியே பார்த்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த திருப்பி நீங்கள் அதை வந்து எரர் இல்லாமல் ஃப்ரீயாக கரெக்டாக நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மோட்டிவேஷன் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இருக்குது. நான் திருப்பி நார்மலைஸ் ஆகணும், நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு, நான் வீட்டில் வேலை பார்க்கணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் நிறைய இருக்கும். ஆமாம், யங்ஸ்டர்ஸ் கிட்ட அது இருக்கும். ஓல்ட் ஏஜில் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும், ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இவர் கேட்டவுடனே தான் எனக்கும் அந்த கேள்வி, இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்ற விஷயம் வந்து இந்த எலும்பு முறிவுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம்? ஃபிசியோதெரப்பின்றது வந்து ஒரு வெரி இன்டெக்ரல் பார்ட்னா வந்து ரொம்பவும் மிகவும் இம்பார்ட்டண்டான விஷயம். ஆப்ரேஷன் பண்ணி எப்படி எலும்பை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு பிளேட்டோ ராடோ போடுறோமோ அதுக்கும் ஈக்குவலான விஷயம் தான் வந்து ஃபிசியோதெரப்பியும். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணாமல் கை காலை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அப்படியே இறுகி போயிடும். இறுகி போனால் அப்புறமா கட்டை கை ஈக்குவல் ஆகிடும். ஸோ நீங்கள் மூவ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம நார்மலாக பண்ணுற மூவ்மெண்ட் வரணும்னாக்கா நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து ஃபிசியோதெரப்பினா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. அவங்க வந்து அது ஹீட் தெரப்பி, கோல்டு, க்ரையோதெரப்பி, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் அவங்க வலியை மறந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபிசியோதெரப்பின்றது. உங்களோட அந்த வலி இல்லாமல் உங்களோட நார்மல் பயிற்சிகளை வந்து நம்ம செஞ்சு அந்த வந்து நார்மலைஸ் கொண்டு வர்றது. ஆமாம், ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது. ஓகே சார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எலும்பு முறிவுகள் அது ஏற்படுற சிக்கல்கள் பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சார். நன்றி.